வந்து நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம். பொன்னாங்க பொதுவாகவே கீரைனாலே சத்து தான். இந்த மாதிரி துவையெல்லாம் வந்து இந்த கஞ்சிக்கு ரசம் சாதத்துக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். என்னென்னன்றத தேவையான பொருள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கணும் 2 ஸ்பூனு. நல்லெண்ணெய் 2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல், 1 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1 மிளகா போடுவோம். கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட 4-5 மிளகா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, ஒரே ஒரு புளி கொட்டை அளவுக்கு வந்து புளி, பொன்னாங்கண்ணி கீரை. இதுதான் தேவையான பொருள். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வதக்கி எடுத்துட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். ஓகே நிஷா வதக்கிட்டு வரதுக்குள்ள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம் வதக்கிட்டு வா. நிஷா வதக்கிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் வதக்கி கீரையும் வதக்கணுமா? ஆமாம் கீரையும் வதக்கணுமா? ஆமாம். சரி உடம்புக்கான ரொம்ப சத்து கீரை துவையல். என்ன கடுகு பாப்பா இங்கிட்டு வா. பாப்பா இங்க வா. கட்டில் மேலே ஏறு. கடலைப்பருப்பு, உளுந்து இங்கிட்டு போ பாப்பா. கடுகு தெரிக்குது. தெரிச்சிச்சுன்னா அவ்வளோதான். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடு. தேங்காய், புளி, பச்சை மிளகா, புளி, கொத்தமல்லியும் போட்டு வதக்கிற ஒரே ஆள் நீயா தாண்டி இருப்ப. உப்பு, அப்புறம் கீரை நல்லா வதக்கிட்டு அப்புறமே கீரையை போட்டு வதக்கணும். நம்ம வந்து சூப்பரா வந்து வதக்கிட்டோம். நல்லா வதங்கிருச்சு. என்னடி அவ்வளவு கீரை போட்டு இவ்வளோண்டு தான் இருக்கும். அப்படியே மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே துவையல போட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனல் டச் நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே சூப்பர். ஃபைனலாக துவையல் அரைச்சாச்சு. பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நல்லா வந்து துவையல் பண்ணியாச்சு. இந்த கீரை வந்து நிறைய இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் எடுத்து குழம்பு வச்சுட்டேன். மீதி கொஞ்சம் இருந்துச்சு. நீங்கள் கீரை வாங்கினப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நிறைய போட்டு வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வந்து பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்லிடுறேன். சூப்பராக இருக்கும். கீரை உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறந்துடாம. ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாமா? என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா வந்து லாலிபாப் வந்து மாவிளக்கில் தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். மாவிளக்கில். ஓகே பாய்.